அதியன் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். எங்களுடைய விலாசம் டாக்டர் எஸ் கார்த்திக், ஃபோன் நம்பர் 9600167561, பிரபுஸ் ஹாஸ்பிட்டல், ஜோதி நகர், மாங்காடு ரோடு, பரணிப்புத்தூர், சென்னை 600122. Consulting Monday and Tuesday. DS Ravindranath, 5th Square, Austin Town, Bangalore 47. Phone number 9243457888. ஸோ இந்த விலாசத்துக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு அடிப்போம். கிடைச்ச பிறகு என்ன இன்றைக்கு நம்ம இந்த மூக்கு நோஸ் இதை பற்றி நோஸு வந்து ரெண்டு விதமான இது நம்ம இது பண்ணுவோம். எப்படின்னு சொன்னால் மூக்கு சில பேருக்கு பெருசாக இருக்கும், நார்மலாகவே நார்மல் சைஸ் இருக்காது, அவங்களுக்கு ஃபேஸ்லேயே மூஞ்சிலே வந்து பெருசாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து மூச்சு விட முடியாது, அது மூக்கு தண்டு, அதனுடைய ப்ராப்ளம். இது ரெண்டை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு விரைவாக சொல்கிறேன் நான். அதுக்கு பிறகு நீங்கள் இது இந்த மூக்கு ஏன் பெருசாகுது அப்படின்றது நம்ம ட்ரீட்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ரேர் டிசீஸ் டிக்ளேர் பண்ணிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி தண்டு தண்டு வந்து மூச்சு விட முடியலன்னா உள்ளே வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா நம்ம இதில் வந்து எப்படின்னா பிகாஸ் ஆஃப் வாயு தொல்லைனாக்கா அவங்களுக்கு அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா உடம்புல வந்து பிளட்டு திக்காகிடுச்சுன்னு சொன்னாக்கா அது என்ன பண்ண பிளட்டு திக்காகிட்டு வாயு உற்பத்தி ஆகுது. அந்த வாயு உற்பத்தி ஆகணும், அமினோ ஆசிட் உற்பத்தி ஆகிட்டு வாயு உற்பத்தி ஆகும்போது அது என்ன பண்ணு உடம்புல வந்து காட்டுக்கோ கிட்னிக்கோ பிரெயின்க்கோ அதுக்கு போகாது, அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு நோஸை தான் போய் தாக்கும். அப்போ அந்த நோஸை போய் அந்த அட்டாக் பண்ணும்போது அந்த வாயு அப்போ நான் தானாக அந்த இடத்துல அது மூக்கு பெருசாகிடும். அதே போல் வந்து அந்த மூக்கில் இருக்கிற தண்டும் வந்து சில பேருக்கு வந்து தண்டும் வீக்கம் ஆக்சுவலி வீக்கம் தான் சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறோம் வளருதுன்னு சொல்கிறாங்க, க்ரோத் ஆகுது, அதுக்கு கட் பண்ணி எடுத்துன்னுக்குவாங்க. பட் வேறு நம்ம இது சிஸ்டமில் வந்து அது க்ரோத் கிடையாது, வீக்கம். மூக்கில் தண்டு வீக்கம், மூக்கு வந்து அது பிகாஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக்கில் அது வளருது, இது பெருசாகுது. ரெண்டு வியாதி, இது ரெண்டாக டிவைட் பண்ணணும். இப்போ நான் ஒன்றா சொல்லினுக்கிறேன். இந்த மூக்கு பெருசாகிறதுக்கு காரணத்தை சொல்லிட்டேன் நான். இதை எப்படி சரி பண்ணணுன்னு சொன்னாக்கா நான் இந்த கேஸ் பண்ணியிருக்கிறேன், இது 2 கேஸும் நான் பண்ணியிருக்கிறேன் வேறு பர்சனுக்கு. அதனால உங்களுக்கு நான் டீட்டெயிலாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மூக்கு வந்து பெருசாகுது, ஈவன் குழந்தைங்களுக்கு கூட சில 10 வயசு 12 வயசு குழந்தைங்களும் மூக்கு பெருசாகும், பெரியவங்களுக்கும் இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இந்த மூலிகை கொடுக்குறோம். இந்த மூலிகை கொடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னா அது மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகுது. மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகும்போது அந்த நீர் சத்து அதிகரிக்குது, உடம்புல வந்து நோய் சக்தி அதிகரிக்குது, பிளட் தின்னிங் ஆகுது, முக்கியமாக இன்ஃபெக்ஷன் ஸ்டாப் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம லிவரில் வந்து இந்த அமினோ ஆசிட் உற்பத்தி பண்ணுறத குறைச்சிடும். அப்போ குறைச்சிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா அந்த மூக்கு வந்து பெருசாகிறது ஸ்டாப் ஆகும். டெம்ப்ரவரி தான். திருப்பி நீங்கள் எதாவது சாப்பிட்டு திருப்பி எதாவது பண்ணி திருப்பி அது பெருசாகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மூக்கு பெருசாகிறதுக்கு அந்த மூலிகை கொடுத்த பிறகு லிவருக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். லிவரை வந்து ஒரு நல்ல இதுக்கு லெவலுக்கு எடுத்துன்னு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஆயுர்வேதா சித்தா மருந்துகள்லாம் இருக்குது. அப்போ அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த லிவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்த பிறகு அந்த லிவர் வந்து அட்டாக் பண்ணி மூக்கை போய் இது பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுது. அப்போ நார்மல் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு இதுக்கும் பண்ணியிருக்கு. மூக்கு வந்து பெருசாக இருந்தது சின்னதாகிடுச்சு. ரெண்டாவது வந்து மூக்கில் தண்டு வளருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மூக்கில் தண்டு வளர்கிறதுக்கு அதுவும் அதே பிரச்சனை தான். அதே தான் பிகாஸ் ஆஃப் லிவர்.
இந்த லிவர்லேருந்து தான் உங்களுக்கு அந்த இது போய் அது வந்து அந்த ப்ரெஷர் அங்கே கிரியேட் ஆகி அது ஸ்வெல்லிங் வருது வளருதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இதுக்கு வந்து சேம் இதை மெடிசின்ஸ் கொடுத்துட்டு ஏன்னா மூலிகை கொடுத்து அதை இது பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுறோம், லிவருக்கு மருந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மூக்குள்ளே இருக்கிற தண்டுக்கு வந்து அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஆயுர்வேதாவில் மெடிசின்ஸ் இருக்குது. அது அந்த மெடிசின்ஸ் நம்ம கொடுத்தோமானாக்கா ஒரு 2 மண்டலம் சாப்பிட்டாக்கா அது என்ன ஆகுது, அந்த வீக்கம் உள்ளே இருக்கிற அந்த தண்டு வளருது ஸ்டாப் ஆகிடுது. மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணி அந்த தண்டுக்கு அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அது தானே குறைய ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுதான் வந்து அதை இந்த மூக்கு தண்டு வந்து இதாகிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது சர்ஜரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி இன்னொரு அவங்க டயட் மேலே டிபெண்ட் ஆகுது. அந்த மாதிரியான திருப்பி ஒரு வருஷத்தில் கூட பண்ணலாம், இல்லை 2 வருஷத்தில் பண்ணலாம், 6 மாதத்தில் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க சர்ஜரி பண்ணினே இருப்பாங்க. ஏன்னா நம்மளது அப்படி இல்லை, இட்ஸ் அ பர்மனன்ட் சொல்யூஷன். ஏன்னா மெயின் திங்கு டயட்டுன்றது என்ன டயட்டு, எல்லாத்தையும் சாப்பிட்லாம். உனக்கு ஜீரணம் ஆகிற பொருள் எந்த ஊரில் இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது கோஸ்டல் ரீஜனில் இருந்தால் அங்கத்துக்கு இந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னாக்கா அங்கே ஹியூமிடிட்டி இருக்குது, அந்த ஹீட்டு இருக்கிறதுனால என்ன சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகிடுது. ஆனால் ஹியூமிடிட்டி இல்லாத ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஜாஸ்தி வரும். கந்தக பூமியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ இந்த மாதிரி வேறு கோஸ்டல்லு ஹீட் எங்கெங்கே இருக்குதோ ஹாட்டஸ்ட் ரீஜன் இருக்கிற இடத்துலலாம் வராது. இந்த கோல்டு இருக்கிற இடத்துல வந்து ஹியூமிடிட்டி இருக்குது, ஸ்வெட்டிங் வராது. அப்போ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதெல்லாம் ஜாஸ்தி வரும். அந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம கொடுத்தோம்னாக்கா அது ஸ்வெல்லிங் போயிடுது. போயிடுச்சுன்னு சொன்னாக்கா அவங்க நார்மலுக்கு ஆகிடுறாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய சிஸ்டம்மு. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க, கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் கொடுக்குறோம். நேராக வாங்க, வந்து உங்களுக்கு என்ன இருக்குது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஷார்ட்டாக. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.